ஃபிஷ்ஷா? இது யாருக்கு? ஜாயாக்கா. நம்ம வீட்லயே போடுவோமா? ஆல் இது ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ தான். ஸோ ஜாராக்காக வந்து குட்டியாக வந்து ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ஆசை. பட் பெரிய லெவலில் வச்சா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கனால ஒரு சின்ன பாட் மாதிரி வாங்கிட்டு வந்தோம். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இட்ஸ் குவைட் காஸ்ட்லி தான். நம்ம மீன் விற்கிற இடத்துல வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். பட் எனவே குவாலிட்டி நல்லா இருந்தாலும் வாங்கியாச்சு. ஸோ இதை வாங்கினதுமே ஜாராக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மீனை போடுங்க, அதுக்கு சாப்பாடை போடுங்க, ஐயோ மீனுக்கு பசிக்குது, அந்த மாதிரி தான். ஸோ நானும் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து எதுவுமே வந்து ஆர்வம் காட்ட மாட்டேன். பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் பண்ண சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி தான். பட் இன்றைக்கி அவளுக்காக நான் பண்ணுங்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து போர் வாட்டர் தான் போடணுன்ட்டாங்க. ஸோ அதை வச்சு பெபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் போட்டாச்சு. ஸோ வந்து அவங்க கொடுத்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் வந்து அந்த குட்டி மீனும் போட்டாச்சு. இது வந்து ஒரு ஜோடி வந்து 30 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. இந்த பாட்டுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். மத்தியானம் வச்ச குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா ஒரு ஆளுக்கு இட்லி, ஒரு ஆளுக்கு தோசை. இப்போ எனக்குலாம் வந்து இட்லி பிடிக்காது, தோசை தான். ஸோ எனக்கு தோசை ஊற்றிட்டு இவங்களுக்கும் தோசை ஊற்றிட்டு அம்மா அத்தாவுக்கு இட்லியை ஊற்றிட்டு மத்தியானம் வச்ச சாம்பார், கோழிக்கறி சுக்காலாம் மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டு அன்றைக்குள்ள டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.